எனக்கொரு கதை சொல்லு கண்ணே. வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு நல்ல நாளாக நம் மாநிலத்தில் கருதுவதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதில்லை. இதே அண்டை மாநிலத்திலாம் போனால் அது மங்கள்வார், நல்ல காரியங்கள்லாம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதுகிறார்கள். எங்கள் ஊர்லெல்லாம் செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்லுவாங்க, எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக. அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த வெறும் வாயை மெல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டி கதைகளை நம்ம கலந்தாலோசிக்கிறோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா. நீங்கள் என்னோடு தொடர்ந்து இருப்பதற்காக மீண்டுமாக என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வெல்லுவோமா? நன்றி நண்பர்களே. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம சர்க்கஸ்னு ஒரு கதையை பார்க்கலாம். 1980களில் வேலையில்லா திண்டாட்டம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம நாட்டில் இருந்துச்சு. நிகழ்கள், வறுமையின சிவப்பு, இந்த படத்தெல்லாம் நம்ம அதை பற்றி நிறைய பார்த்துருப்போம். வேலை காலி இல்லை அப்படின்ற போர்டு எழுதுறதுக்கு கூட வேலை கிடைக்காது. போனால் அவர் தனியாக காட்டுவார், நோ வேக்கன்சின்னு இன்னும் போர்டுக்கு பாருங்கள் எதுக்குன்னுவார். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நடந்த கதை இது. முத்து ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அப்பா அம்மா 2 பேரும் கூலி தொழிலாளிங்க. ஒரு தங்க, அவன் இப்போ தான் ஸ்கூல் ஃபைனல்ஸில் இருக்கிறான். இவன் பிஏ ஹிஸ்ட்ரி படித்து முடித்தான். அப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரியும் காலேஜில் இருந்துச்சு. எல்லாமே ஸ்காலர்ஷிப் ஆனாலும் அதையும் படித்து முடிச்சிட்டான். ஆனால் எங்கேயும் வேலை கிடைக்கல. எங்கே போய் கேட்டாலும் எந்த வேலையுமே கிடைக்கல. கடைசியில் மூட்டை தூக்கலான்னு போய் பார்த்தான். இவனுடைய உடம்பு வலுக்கு முடியல. இவனால் 75 கிலோ மூட்டைலாம் எங்கே தூக்குறது? கஷ்டத்தோடு அதையும் விட்டுட்டான். ஊரில் ஜெமினி சர்க்கஸ் வந்துருந்துச்சு. போய் சர்க்கஸ் கையில் போய் வேலை கேட்கலான்னு போயிட்டு அங்கே இந்த மேனேஜர் போய் பார்த்தான். அவர் எம்ஏ படித்தவனுக்கு நான் என்னப்பா வேலை கொடுக்கறது அப்படின்னார். அந்த நேரத்துக்கு ஓனர் அங்கே வந்தார். என்னப்பா அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சார் அப்படின்னார். என்னப்பா, உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்லை முதல்ல. ரெண்டாவது நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் இந்த ஊரை விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஐயா, நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வரேங்க, நான் ரொம்ப ஏழை குடும்பம், நீங்கள் எங்கே வேலை கொடுத்தாலும் நான் அவங்க கூட வந்துடுறேங்க அப்படின்னா. இப்படி யோசித்தார். மேனேஜரை பார்த்து ஓனர் சிரிச்சுன்னு, அந்த கரடி வேலை கொடுக்கலாமா அப்படின்னார். இதுக்கு ஒன்றும் புரியல. ஐயா என்னங்க அப்படின்னார். கேட்டான். உடனே ஓனர் சொன்னார், தம்பி, எங்ககிட்ட கரடி கிடையாது, ஆனால் கரடியுடைய உடை இருக்கும், அதை போட்டுன்னு வேடிக்கை காட்டணும். இதை பண்ணின்னு தான் ஒருத்தன் மேகாலயாக்காரன், அவன் ஊருக்கு போயிட்டான். இப்போது கொஞ்ச நாளாக அந்த ஷோ இல்லை, மக்களுக்கு தெரியாது அது கரடியா மனுஷனான்னு தெரியாது. அவங்களுக்கு கரடியோட உடை போட்டுன்னு ஒருத்தன் உள்ளே ஆடுறான், கரடி தான் ஆடுதுன்னு நினச்சின்னு இருப்பாங்க. ரொம்ப அவன் ஆட்டம் போடுவான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக அந்த கரடி ஷோ இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, மக்களுக்கும் ஏமாற்றம். நீ அதை செய்கிறியா அப்படின்னாரு. நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே அவனுக்கு அந்த விதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இவன் ஒரே வாரத்தில் ட்ரெயின் ஆகிட்டு கரடியோட போட்டுன்னு பல்ட்டி அடிக்கிறது, தோப்புக்காரணம் போடுறதெல்லாம் மக்கள் ரொம்ப ரசித்து பார்த்துன்னு இருந்தாங்க. முத்து ரொம்ப ஓவர் எந்துவாக ஆடின்னு இருப்பான். ஒரு நாள் ஷோ அன்றைக்கி மிருகங்கள்லாம் அந்த சமயத்தில் இவனும் ஆடின்னு இருந்தான். சிங்கம் கூண்டு வந்துச்சு. இவன் ஆடி இருந்தோம், எப்படியோ சிங்கம் கூட்டுக்குள்ளே விழுண்டான். பார்த்தா எதிரில் சிங்கம். இவனுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி காலி, சிங்கம் நம்மளை அடித்து சாப்பிட்ற போதுன்ற பயத்தில் அப்படியே பதறி நிற்கிறான். சிங்கம் கிட்ட வருது. கண்ணை மூணு கடவுளே கடவுளேன்றான். மெல்லிசா ஒரு குரல் கேட்குது, தம்பி, நான் கூட மனுஷன்தான், சிங்கம் மாதிரி உடை போட்டுன்னு நானும் வேடி காட்டின்னு இருக்கிறேன். நீ புதுசாக சேர்ந்தேன்னு சொன்னாங்க, உன்னை இங்கே சந்திப்பேன்னு நினைக்கல. நான் எம்ஏ சோஷியாலஜி முடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. பசி வந்தால் 10 பறந்து போவோன்னாங்க. மனுஷன் மிருகமாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துச்சுல்ல. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே.